அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 20/8/2024 செவ்வாய்க்கிழமை. இன்று காயத்ரி ஜபம் நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் எல்லாவிதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி வாழ்க்கையிலே நன்மைகள் நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீ லலிதாம்பிகையின் அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் ஆவணி மாதம் 4ஆம் நாள். இன்று இரவு 11 மணி வரை பிரதமை திதி உள்ளது. அதன் பின்னர் துதியை திதி உள்ளது. இன்று காலை 7:50 வரை அவிட்ட நட்சத்திரமும் அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ள நாள். இன்று காலை 7:50 வரை சித்த யோகமும் அதன் பின்னர் மரண யோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரையும் உள்ளது. ராகு காலம் மாலை 3 மணி முதல் 4:30 மணி வரையும், குளிகை நேரம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரையும், யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். செவ்வாய் பகவானை ராசிதிபதியாக கொண்ட மேஷராசி என்பர்களே, தன்னம்பிக்கை தரும் நாள். சில விஷயங்களில் இருந்த பயம் போகும், நம்பிக்கை தன்னம்பிக்கை வளரும், வீட்டில் இருந்தவர்களுடன் இருந்த பிரச்சனைகள் குறையும், சகோதரிகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். டைவர்ஸ் அப்ளை செய்தவர்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த செய்தி வந்து சேரும். இதேபோல் பரம்பரை சொத்து கிடைப்பதில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். நகைக்கடை அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், டெக்ஸ்டைல்ஸ் கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வாகனங்களில் செல்லும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். டிரான்ஸ்போர்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கு வாகனங்களால் திடீர் செலவுகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாவிஷ்ணு வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 6. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி என்பர்களே, மகிழ்ச்சியான நாள். நல்ல செய்திகள் உண்டு. கணவன் மனைவியிடையே அந்யோன்யம் ஏற்படும். நீண்ட நாட்களாக குழந்தை செல்வங்களுக்காக காத்திருப்பவர்கள், ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகளுக்கெல்லாம் நல்ல செய்திகள் வரும் நாள். கடனுக்கு மேல் கடன் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. பேங்க் மற்றும் இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல அனுகூலத்தை தரக்கூடிய நாள். பூ பழம் காய்கறி வியாபாரம் செய்பவர்கள், நடைபாதை வியாபாரிகள் போன்றவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக MBA அல்லது மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட கோர்ஸ் படித்த மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 7. வியாழ பகவானை உச்சமாக கொண்ட மிதுனம் ராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். கணவன் மனைவியிடையே ஒற்றுமை ஏற்படும். மகிழ்ச்சியான ஒரு நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்கும், மனைவி கணவனுக்கும் பிடித்த பொருட்களை வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருப்பீர்கள். சிலருக்கு இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். காதலர்களுக்கிடையும் அற்புதமான நாள். மெடிக்கல் ரெப்ரசன்டேட்டிவாக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ், ஃபார்மசி, கிளினிக் வைத்திருப்பவர்கள், ஹாஸ்பிட்டல் ரன் பண்ணுபவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மையை தரும். வெளிநாட்டிலே வேலை செய்வோருக்கு ஆஃபீஸில் இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 9. சந்திரன் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கடக ராசி என்பர்களே, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய நாள். எல்லா விஷயத்திலும் கவனமாக இருக்க வேண்டும். சில பொருளை வைத்துவிட்டு மறந்து தேடி அலைவீர்கள். வீண் அலைச்சல் சிலருக்கு உண்டு.
ஆரோக்கிய விஷயத்திலே ரொம்ப 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 கவனமாக இருக்க வேண்டும். ஜங்க் ஃபுட் எடுப்பது, ஆயிலி ஃபுட் எடுப்பதெல்லாம் தவிர்க்க வேண்டும். மாற்று வைத்தியம் செய்கின்ற சித்தா, யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதம், வர்மா போன்ற மருத்துவர்களுக்கெல்லாம் நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். மெடிக்கல் லேபரட்டரி வைத்திருப்பவர்கள், லேப் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் உண்டு. நண்பர்கள் வழியிலே நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. சிம்மம் ராசி அன்பர்களே, துணிச்சலான நாள். சில விஷயங்களிலே துணிச்சலாக இறங்கி வெற்றிகளை குவிக்கக்கூடிய நாள். வியாபாரிகள், தொழிலதிபர்களுக்கு லாபங்கள் உண்டு. ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங்கில் இருப்பவர்களுக்கும் லாபங்களை தரக்கூடிய நாள். மாணவர்கள், குறிப்பாக வெளிநாட்டிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு அற்புதமான நாள். பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சிலருக்கு அனுகூலத்தை தரும். ஆன்மீகவாதிகளுக்கு நல்ல செய்திகள் உண்டு. கலைத்துறையினருக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். யோகா ஆசிரியர்களாக இருப்பவர்கள், ஃபிசியோதெரபிஸ்டாக இருப்பவர்கள், நியூட்ரிஷனிஸ்டாக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமைகின்ற நாள். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்களுக்கு ஊழியர்களால் சில பிரச்சனைகள் வந்து போகும், கவனமாக இருக்க வேண்டும். ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கும் நல்ல லாபங்கள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு லக்ஷ்மி குபேரர் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 2. கன்னி ராசி அன்பர்களே, ஆனந்தமான நாள். நீங்கள் எதிர்பார்த்த நல்ல செய்திகள் எல்லாம் வந்து சேரும். மறுமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல லைஃப் பார்ட்னர் கிடைப்பார். காதலர்களுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். சிவில் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக, டெக்கரேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் வருகின்ற நாள். கான்ட்ராக்ட் தொழில் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. சினிமா மற்றும் சின்னத்திரையில் இருப்பவர்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வந்து சேரும். சினிமாவில் ப்ரொடியூசராக அல்லது சின்னத்திரையில் ப்ரொடியூசராக இருப்பவர்களுக்கெல்லாம் இருந்த நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். மாலை நேரத்தின் பின்னர் மாணவர்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, அதிர்ஷ்டமான எண் 9. சனீஸ்வர பகவானை உச்சமாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். உங்கள் பொறுமைக்கு சோதனை வரும். நான் வேறு வழியில் கவனமாக பொறுமையாக இருந்தால் நீங்கள் சாதிக்கணும். ரியல் எஸ்டேட் மற்றும் கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். மீடியாக்களில் பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. பெண்களுக்கு வீட்டில் நல்ல மதிப்பும் மரியாதையும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய நாள். ஆடை ஆபரண சேர்க்கைக்கான வாய்ப்புகள் உள்ள நாள். ஜிம், பியூட்டி பார்லர், சலூன் வைத்திருப்பவர்களுக்கு லாபங்கள் கிடைக்கக்கூடும். மாலை நேரத்தின் பின்னர் சட்டத்துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் எல்லாம் வந்து சேரும். சமூக சேவையாளர்கள், பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கக்கூடிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ அன்னபூரணி அம்பாள் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள், அதிர்ஷ்டமான எண் 2. செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி என்பர்களே, சின்ன சின்ன ஆசைகள் நிறைவேறும் நாள். சின்ன யோகங்கள் எல்லாம் வந்து போகும். கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக, ஆடிட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டிலே சென்று வேலை பார்க்க, வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். ட்ராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் வைத்திருப்பவர்களுக்கு உங்கள் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் அமையும். விவசாயிகளுக்கு இருந்த நெருக்கடிகள் குறையும். பிரிண்டிங் ப்ரெஸ் வைத்திருப்பவர்கள், ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்கள், எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் உண்டு.
மாணவர்கள் புதிய உத்வேகத்துடன் படிப்பீர்கள். ஆசிரியர்கள் ப்ரொஃபஸராக இருப்பவர்கள், லெக்சராக இருப்பவர்கள், கல்லூரி நிறுவனங்களிலே அல்லது கல்வி நிறுவனங்களிலே பணியாற்றுபவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைவதிலே இருந்த பிரச்சனைகள் கொஞ்சம் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு தன்வந்திரி பகவான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. தனுசு ராசி அன்பர்களை, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்கள், மணல் சிமெண்ட் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபங்கள் கிடைக்கும் நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வீட்டில் இருந்த பிரச்சனைகள் குறையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு மறைமுக போட்டிகள் விலகும். இவென்ட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்கள், மீடியா நிறுவனங்கள் நடத்துபவர்கள், அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி நடத்துபவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் உண்டு. வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் வருகின்ற நாள். இன்று மாலை நேரத்தின் பின்னர் மருத்துவர்கள் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். இன்று நீங்கள் பிரச்சனைகளிலிருந்து விடுபட நல்ல பலன்களை பெற வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 4. மகர ராசி என்பர்களே, நலமான நாள். நல்ல செய்திகள் உண்டு. உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். மருத்துவ செலவுகள் குறையும். வியாபாரிகள் தொழிலதிபர்களுக்கு இருந்த கடன் நெருக்கடிகள் கொஞ்சம் குறையும். ரியல் எஸ்டேட் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபங்கள் உண்டு. இரவு நேர பயணத்தை தவிர்ப்பது நல்லது. டிரைவராக இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக இருப்பவர்களுக்கு புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். இன்று கணவன் மனைவி இடையே ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும். காதலர்களுக்கிடையும் அற்புதமான நாள். வெளிநாட்டிலே ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட்டுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பகவதி அம்மன் வழிபாடு. உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. சனீஸ்வர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட கும்பம் ராசி என்பர்களே, ஆரோக்கியத்திலே கவனமாக இருக்க வேண்டிய நாள். சாப்பாட்டு விஷயத்திலே எச்சரிக்கை தேவை. மருத்துவர்கள், மருத்துவத்துறை பணியாளர்கள், செவிலியர்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்கும். திருமண மண்டபம், பார்ட்டிஹால், மினிஹால் வைத்திருப்பவர்களுக்கு புது புக்கிங்ஸ்கள் கிடைக்கும். வெளிநாட்டிலே புது பிஸ்னஸ் தொடங்க நினைப்பவர்கள் அதற்கான முயற்சியிலே ஈடுபடலாம். இதேபோல் இன்டீரியர் டெக்கரேட்டராக இருப்பவர்கள், ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், சிவில் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள் அமையும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் சிலருக்கு நன்மைகளை தரும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு அல்லது சொந்த ஊருக்கு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். இன்று நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ பிருத்திங்கிராதேவி வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு, அதிர்ஷ்டமான எண் 5. மீனராசி என்பர்களை, சாதிக்க வேண்டிய நாள். சில விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். முயற்சிகளால் முன்னேறுவீர்கள். கடன் விஷயத்திலே கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும், அலர்ட்டாக இருக்க வேண்டும். பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் அல்லது இன்க்ரிமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனுகூலத்தை தரும். டெய்லராக இருப்பவர்கள், ஃபேஷன் டிசைனராக இருப்பவர்கள், மாடலிங் செய்பவர்களுக்கெல்லாம் புது வாய்ப்புகள், நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஐடி துறை சார்ந்த ஊழியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு புது வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீகவாதிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கணவன் மனைவியிடையே மகிழ்ச்சியான சந்தோஷமான நாள். குழந்தைகளின் ஆரோக்கியம் மேம்படும். இன்று நீங்கள் நல்ல பலன்களை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ நடராஜ பெருமான் வழிபாடு. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, அதிர்ஷ்டமான எண் 8. இதுவரை இன்றைய
பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இருக்க ஸ்ரீ துர்க்கை அம்பாளின் அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.